நாகப்பட்டினம் அடுத்த கீச்சாங்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நாகப்பட்டினம் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் நாகப்பட்டினம் குயின்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் திவாகர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் பள்ளிக்கு 30,000 மதிப்புள்ள ஒலிப்பான் பெட்டி மாணவர்களுக்கு மற்றும் பரிசு பொருட்கள், மேலும் 20 மாணவர்களுக்கு 500 ரூபாய் அஞ்சலக சேமிப்பு கணக்கு தொடங்க பணம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர், பொருளாளர், பள்ளி தலைமை ஆசிரியர், நல்லாசிரியர் பாலு, கீச்சாங்குப்பம் பஞ்சாயத்தார்கள் பாலமுருகன், ராமஜெயம், ராஜன் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். भारत माता की भारत माता की भारत माता की betul. நாடுகளிலும் இந்த தேசிய கொடி ஏற்றப்பட்டு இந்த 80வது சுதந்திர தின விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 80வது சுதந்திர தின விழாவை நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய கிராமத்துடைய பஞ்சாயத்தார்கள் ஒவ்வொரு விழாவிற்கும் ஒவ்வொருவரை அழைத்து இந்த விழாவை நடத்துவது சிறப்பு. அந்த வகையில் இந்த 80வது சுதந்திர தின விழாவிற்கு ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மிட்டவுனை அழைப்பதற்கு நம்முடைய பஞ்சாயத்தாளர்கள் அனுமதி அளித்ததன் அடிப்படையில் அவர்களை அணுகி கேட்ட பொழுது அவர்கள் பதவியேற்று இன்னும் 1 மாதம் கூட நிறைவடையவில்லை. 2வது நிகழ்வாக நம் பள்ளியில் இந்த விழாவிற்கு ஒத்துக்கொண்டு இங்கு வருகை சிறப்பித்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மிட்டவுன் நிர்வாகிகள் அனைவரையும் நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நடத்தி காட்டியவர் அவருடைய செயல்பாடுகளை நம்ம எல்லாருமே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி என்ன செய்தார் என்பதை ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சு ஒவ்வொரு நிர்வாகியும் அது போல ஒரு வித்தியாசமாக அந்த பதவியேற்பு விழாவை செய்திருந்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பதவியேற்பு விழாவிலே புதிதாக ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் குயின்ஸ் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அதனுடைய நிர்வாகியாக தன்னுடைய மனைவியை நியமித்து இன்று 2 கிளைகளும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய பள்ளிக்கு வருகின்றிருக்கக்கூடிய மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு பஞ்சாயத்தார்கள் இப்பொழுது மரியாதை செய்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் இருந்துள்ள ரோட்டேரியன் கந்தபாணி அவர்களை மரியாதை செய்ய உள்ளார்கள். தற்போது மரியாதை செய்ய உள்ளார்கள். இத்தகைய சீரும் சிறப்பும் 2 சங்கங்களும் சேர்ந்து இப்பள்ளிக்கு நாம் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அமர்ந்து சமயத்தில் எங்களுடைய அருமை நண்பர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எங்களும் முழு மனதுடன் இந்த பள்ளிக்கு சில சேவைகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்களிடம் இதை நாங்கள் ஒப்புக்கொடுத்தோம். அந்த வகையில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் திவாகர் அவர்கள் தன்னுடைய கூட்டு முயற்சியினால் தன்னுடைய செயலர், பொருளாளர் மற்றும் எங்கள் சங்க நிர்வாகியுடன் கலந்து ஆலோசித்து இப்பள்ளிக்கு சுமார்
30,000 மதிப்புள்ள ஒளி அழைப்பாடை வந்து இன்னைக்கு கொடுக்க வந்திருக்காங்க. அந்த வகையில் எங்களுடைய தலைவர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் பொருளாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களையும் இந்த மேடையில் வரவேற்கின்றேன். அவர்களுக்கு முழுமனதாக எங்களுடைய எடுத்துட்டோம்னா ஒரு 4 விஷயம் மட்டும் குறிப்பா சொல்லிட்டு நான் அதுல முக்கியமா மாணவ செல்வங்களுக்கு பேசிட்டே இருந்தா போர் அடிக்கும். அதனால மாணவ செல்வங்கிட்ட டைரக்டா பேசுறேன். மாணவ செல்வங்களுக்கு வந்து நம்ம இப்ப மூவாயிரம் உயர்த்திட்டு வந்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன தினம்? சரி, அது மட்டுமா? இந்த சுதந்திர தினத்தில் நாம் என்ன உறுதி எடுத்துக்கொண்டோம்? சிறப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு 2 பேருக்கு சிறப்பு பரிசு. என்ன உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம்? யாராவது சொல்ல முடியுமா? நான் இன்று மூவர்ண கொடி வணக்கம் செய்துவிட்டு மரியாதை செய்துவிட்டு என் மனதில் நான் ஒரு இந்தியாவின் ஒரு பெரிய அதிகாரியாக மாறி இந்த சமூகத்துக்கும் இந்தியாவுக்கும் நான் பணிவிடை செய்ய போகிறேன் என்று யாராவது மனசில் நினைச்சிருக்கீங்களா? டக்கு நடத்தமா கை தூக்குங்க. இது வந்து உங்களுடைய பள்ளி உபகரணத்துக்காக இந்த பிரைஸை வந்து எங்க தலைவரின் சார்பாக ஒப்புதல் கொடுத்து இந்த தலைவரை தலைமையோடு தரமான கல்வி, தன்னம்பிக்கையுடன் வரக்கூடிய நம்பிக்கை. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் ஒரு புத்தகம் மட்டும் அல்லாமல் அந்த குழந்தைகளை பல்வேறு மாற்றுத்திறனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவது. அது மட்டும் இல்ல, மதிப்பெண் மற்றும் மாணவர்களிடம் எதிர்பார்க்க கூடாது, அதையும் தாண்டி ஒரு மனிதராக உருவாக்க வேண்டும் என்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டே. அதனால நம்ம கிராமமும் தலைமை ஆசிரியர்கள் ஒத்துழைப்போடு இந்த பள்ளி உயர்நிலை பாடத்திற்கு ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். நீங்க இதே பள்ளியில பொழுது வரைக்கும் படிக்கலாம், வேற எங்கேயும் போக தேவையில்லை. அதனால நீங்க பெற்றோர்கள், நம்ம மேலாண்மை குழு, வாத்தியாரு, நமக்கு கிடைச்ச தலைமை ஆசிரியர் எல்லாரும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. அதனால நீங்க நல்லா படிச்சு நீங்க இப்ப 220 பேருக்கு இருக்கீங்கன்னா இன்னொரு 220 பேருக்கு உங்க மூலமா கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா நீங்க 5ஆவதுக்கு பிறகு அடுத்த ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதுதான். நன்றாக படிப்பது, நல்ல மனிதராக வளர்வது, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதிப்பது, நாட்டை நேசிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இவை அனைத்தும் நம் நாட்டிற்கு செய்யக்கூடிய சிறிய சிறிய சேவைகள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கினால் நம்முடைய இந்தியா இன்னும் அழகாக வலிமையான நாடாக மாறும். நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். நாட்டுக்காக நாம் என்ன பெற முடியும் என்று கேட்பதை விட என்னால் நாட்டிற்காக என்ன செய்ய முடியும் என்று நாம் கேட்க வேண்டும். நாம் நல்ல மாணவர்களாக மட்டுமில்லாமல் நல்ல மனிதர்களாகவும் பொறுப்பான இந்தியர்களாகவும் வளர வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் இந்த மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் குயின்ஸ் இணைந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீச்சாங்குப்பம் இந்த பள்ளியில் சுதந்திர விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இன்று இந்த பள்ளியில் எங்கள் சங்கத்திற்கு கொடியேற்றும் வாய்ப்பை அளித்த கீச்சாங்குப்பம் பங்கேற்றார்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்படுத்தி கொடுத்த நல்லாசிரியர் திரு பாலு சார், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு, பெஸ்ட் நேஷனல் அவார்டு, பெஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு மற்றும் தமிழகத்தில் உள்ள ISO பெறப்பெற்ற 4 பள்ளிகளில் இந்த பள்ளியும் ஒரு பள்ளி என்பதில் நான் மிகவும் பெருமையுடன் அறிவிக்கிறேன். Third standard speech, first prize goes to G.K. Imran.
First prize